நம்ம இன்றைக்கி வந்து சுவாமிநாராயண டெம்பிளில் வந்து உரியடி திருவிழா இருக்குது. நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். சரி வாங்க போகலாமா? உரியடி திருவிழா இருக்குல்ல, இது வந்து குஜராத்தி டெம்பிள் நடத்துகிறாங்க, சுவாமிநாராயண டெம்பிள். அங்கே வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே இருக்கிறதுனால எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். நம்ம ஆளுங்க விட ஆளுங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க மேக்ஸிமம். ஆனால் நம்மளுக்கு மெயின் வந்து அந்த உரி அடிக்கிறது கிருஷ்ண ஜெயந்திக்காக. ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகேவா? ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஈவினிங் பாருங்கள் ஷெஷர்ஸில் எப்படி இருக்குது. இப்போ பெருசாக இருக்கும். எல்லாரும் வந்திருப்பாங்க. நம்ம இப்போ போகணும். பார்க்கிங் இல்லைன்றதுனால அங்கங்கே நிறுத்திட்டு இருக்காங்க எல்லோரும். லெட்ஸ் கோ. வரேங்க. இண்டிபெண்டன்ஸ் ஸ்கூல். ஓகே, இங்கே பக்கத்து கேட்டு தான் இந்த டெம்பிள். மரம் பாருங்க, எவ்வளோ பழைய கால மரமெல்லாம் இருக்குங்க. அந்த கோயிலுடைய காம்பவுண்ட் வந்தாச்சு. எதிர்க்க பார்த்தீங்கன்னா பங்களோஸ் இருக்குது. ఇక్కడ தான் அதோ எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, டோல்லாம் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், தாண்டியா. ஏற்கனவே க்ரௌட் பார்த்தீங்களா அவ்வளோ இருக்குது. குழந்தைங்களாம் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் நம்ம வந்தப்போ போகலாம். இங்கே வந்து லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக உட்காருவாங்க. அதனால் நம்ம லேடிஸ் பக்கம் போகலாம். அந்த பக்கம் லேடிஸு, அந்த பக்கம் போகலாம். ஹாய், குட்டி கிருஷ்ணர் பாருங்க. Kayaknya aku betul terus mendengarkan duit balik rumah. கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து உரி அடிக்கிற அந்த இதெல்லாம் நடக்குது. எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்லிப்பர் கீழே பெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. எனக்குன்னு தெரியல.
பழக்கம் பேர் தான் தாண்டியா. நீங்கள் உகாண்டாவே நிறைய பார்த்துருப்பீங்க. சேஷஸ்லாம் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம். ஊரிங்க கட்டியிருக்காங்க பாருங்க. இதுதான் இப்போ அடிக்க போறாங்க. ப்ரிவென்ட் மாதிரி பண்ணி மேலே ஏறி அதை உடைப்பாங்க. சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க அழகாக எடுத்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கிருஷ்ணர் அழுகுறாருப்பா. கிருஷ்ணர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த குழந்தை தான் அந்த கிருஷ்ணர் மேலே உட்காந்துட்டு இருந்த கிருஷ்ணர் கொடுக்குறது. குட்டி குழந்தைங்களாம் சேர்ந்து வந்து ப்ரொமேட் பண்ணி அதை சின்னதாக எடுக்கிறதுக்காக சின்ன பானை ஒன்று கட்டியிருக்காங்கல்ல, ஸோ அந்த பானை எடுக்கிறதுக்காக குட்டி குழந்தைங்களாம் சேர்ந்து பண்ணுறாங்க.
குயிக்காக அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. கர்பான்னு சொல்லுவாங்க. நம்ம உகாண்டாவில் ஏற்கனவே நீங்கள் வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க. ஜென்ஸுடைய கர்பா டான்ஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த பக்கம் வந்து லேடிஸ்க்கு நடக்கும். கர்பா இல்லாமல் வந்து இவங்க என்ஜாய்மெண்ட்டே இல்லை. குஜராத்திஸ் கம்யூனிட்டிஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய நேரம் ஆடுவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆடுவாங்க. லேடிஸுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கர்பா. ஸோ இது மாதிரி சின்ன சர்க்கிளாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ போக போக பெருசாகும். பார்க்கவே அழகாக இருக்கும். கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆடுவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆக்சுவல் கர்பா நடக்கும்ல, அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணி ஆடுவாங்க. ஏற்கனவே நான் இந்த உகாண்டா வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள் கர்பா. ஒரே திருவிழா மாதிரி இருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, வெளியே வந்து லேடிஸு. இங்கே இருக்க வீடுங்களாம் வந்து இங்கே இருக்க கம்பெனிஸ் வந்து லீஸ் எடுத்துருப்பாங்க. அவங்கவுங்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இங்கே அலாட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ரோ ஹவுஸ் வந்து எல்லாம் இதெல்லாம் வீடுங்க தான். ஸோ கோயிலுக்குள்ளேயே இங்கே வந்து ஆனியன் கார்லிக் சாப்பிட மாட்டாங்க. ஆனியன் கார்லிக் சாப்பிட மாட்டாங்க. நான் சுவாமி நாராயண். ஸோ இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து ஆனியன் கார்லிக் சாப்பிட மாட்டாங்க. இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ. நம்ம கர்பா பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நிறைய சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அனிதா சைனிங் ஆஃப்.